ஹலோ கைஸ். இந்த நம்ம சோலோ மேக்ஸ் லெவல் நியூ பை மாங்காவோட பார்ட் 1 தமிழ் எக்ஸ்பிரஷன் ஆக வரும். இதுக்கு மேலே இதை தான் கண்டினியூ பண்ண போகிறோமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. நான் சீரீஸ் ஆஃப் அ வீக்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் வச்சுருக்கேன். அப்படியே தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த 7 மாங்காஸ்லேருந்து ஒரு பாட்டை அப்லோட் பண்ணியிருப்பேன். நான் சூஸ் பண்ணுற மாங்காலேருந்து அப்லோட் பண்ணுறேன். அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். நான் அதோட மாங்காஸ் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இதே மாதிரி அடுத்த மாங்காவோட பார்ட் 1 நாளைக்கு வரும். ஓவர விஷயமாக ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேம் ஆஃப் ட்ரையல்ஸ். இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம் ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஒரு மாதிரி அன்பேலன்ஸ்டாக இருந்துச்சு. ஏன்னா இதோட அட்மினிஸ்ட்ரேஷனும் சரியில்லை. அதுவும் இல்லாமல் இது எல்லாருமே ட்ராஷ் கேம்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஈவன் மொத்த கொரியன் கம்யூனிட்டியாக பார்த்திங்கன்னா இந்த இதில் தான் மொத்தமாக கான்கர் பண்ணுறதுக்காக இருந்தாங்க. எல்லாருமே கேமுக்குள்ளே போய் விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. எப்படியாச்சும் நம்ம டாப்பில் போயிடணும் அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி 365 நாளுமே சாப்பிடாமல் தூங்காமல் இந்த மாதிரி பண்ணாங்க. ஆனால் ஃபைனலாக அந்த கேட் கார்டியன் ஒருத்தர் இன்வின்சிபிளாக இருந்தார். அதாவது அவரை தோக்கடிக்க யாராலையுமே முடியல. அதுவும் இல்லாமல் அங்கே இருக்க ஆர்டிக்கோட டெம்பரேச்சர் -60 டிகிரியில் இருக்கும். ஈவன் ஒரு மணி நேரத்துலேயே பார்த்திங்கன்னா எல்லாருமே செத்து போயிடுவாங்க. அதே மாதிரி லேப்ரின்த். அதோட சைஸ் பார்த்திங்கன்னா 10,000 கிலோமீட்டர் ஸ்கொயர். அதில் அலைஞ்சே அப்படியே டார்ச்சர்லேயே பார்த்திங்கன்னா செத்து போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு ட்ராஷ் கேமை யாருமே விளையாட ட்ரை பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த கேமோட ஸ்டாக்ஸ்லாம் ரொம்பவுமே குறைய ஆரம்பிச்சிச்சு. இந்த கேம் ரொம்ப ரொம்ப கீழே போயிட்டு கிட்டத்தட்ட யாருமே அதை கண்டினியூவாக பண்ணல. ஆனால் இன்னுமே ஒரு சில ப்ரோஸ் அந்த சேலஞ்ச் விட்டு கொடுக்காம இன்னுமே ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்கள் ஃப்ளோர் 50 கான்குயர் பண்ணிட்டீங்க. நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஆள் இந்த கேம் கிளியர் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வருது. அதை பார்த்துட்டு அந்த பையன் அப்படியா, எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இதை முடித்ததில் எனக்கு ரொம்பவுமே பெருமையாக இருக்குது. இப்போ எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்கும் போதே அப்டேட் வருதுன்னு சொல்லிட்டு வந்திருக்குது. அதனால் நம்ம பையன் என்ன பண்ணுறான்னா டக்குன்னு அப்டேட் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே கழட்டி வச்சிடறான் அந்த ஹெட்செட்டை. அதுக்கப்புறமா அந்த கேமே பார்த்திங்கன்னா ஷட் டவுன் பண்ணி வச்சிடறான். ஏன்னா அப்டேட் போயிட்டு இருக்கும்போது யாராலையுமே இது பண்ண முடியாதுல்ல. அப்போ தான் நம்ம ஹீரோ ஓகே இதுக்கு மேலே நம்ம அப்படியே கேம் கண்டினியூ பண்ணுவோம். விட்டே கொடுக்கக்கூடாது. ஆனால் இது ரொம்பவுமே போரிங்காக இருக்க மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கான். ஆக்சுவலாக இவன் ஒரு நியூ டியூபர். யூடியூபர் கிடையாது, நியூ டியூபர். கேம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே லைவில் ப்ளே பண்ணிகிட்டு இருப்பான். இதுதான் இவனோட வேலை. நான் இந்த வேலையை சீக்கிரமாக குவிட் பண்ண போகிறேன், எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் டவர் ஆஃப் ட்ரையல்ஸ் இந்த கேம் ரியாலிட்டியாக மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா வருது. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறான். எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா அந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸ் கேம் இருக்கு இல்லையா, அது அப்படியே ரியாலிட்டியாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. விர்ச்சுவல் ரியாலிட்டியாக இருந்தது ஒரிஜினல் ரியாலிட்டியாக மாறிடுது. அப்போ இதெல்லாம் அந்த கேமில் வர பிகினிங்ஸா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோக்கு நோட்டிஃபிகேஷன் வருது, டவர் ஆஃப் ட்ரையல்ஸோட ரீபூட் வெர்ஷன் ஃபஸ்ட் அப்டேட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வருது. நீங்கள் அடுத்த 90 நாளுக்குள்ளே நெக்ஸ்ட் ஃப்ளோரை கிளியர் பண்ணலன்னா, அதாவது நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா ஒன்றும் பெரிய விஷயம்லாம் நடக்காது. உங்களோட ஹியூமன் கைண்ட் அப்படியே காணாமல் போயிடும், அதாவது அழிஞ்சு போயிடும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் உயிரே இல்லை. அப்போ தான் யோசிக்கிறான், என்னோட தலைக்குள்ளே என்னென்ன ஓடிட்டுருக்கு. இப்போ அந்த கேம் ரியல் ஆயிடுச்சுன்னா அப்போ நான் இந்த இடத்துல டைம் இப்படி வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, நான் சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்பணும். எனக்கு தெரிஞ்சு நான் அந்த ஐட்டத்தை அங்கேருந்து தான் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். இல்லைனா இந்த உலகமே போயிடும். நான் சீக்கிரமாக போகணும், என்னோடய ஹார்ட் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பீட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சென்ட்ரல் சிட்டி பக்கம் பார்த்திங்கன்னா போகிறான். எல்லாருமே அவங்க கத்திட்டு இருக்காங்க, பூசானுக்கு போகிற ட்ரெயின் எங்கே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு. அப்போ தான் எல்லாருக்குமே தெரிய வருது. எல்லா கண்ட்ரிலையுமே இதே மாதிரி பார்த்திங்கன்னா டவர் அப்பியர் ஆகிருக்கு அப்படின்றது. அதாவது சியோலில் மட்டும் இல்லாமல் மீதி இருக்க எல்லா இடத்துலையுமே அப்படி தான் இருக்குது. அப்போ தான் நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா போயிடும். அதை தான் எக்ஸ்டர்னல் ஜோன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இது ஒரு ஈவெண்ட் ஜோன்னு பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. இந்த இடத்துல இருக்கவங்களுக்குலாம் இந்த கேமோட ட்ரையல்ஸ் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதாவது பிகினிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கும்போது எல்லாருமே அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு தெரியும் இந்த மாதிரி பார்க்குறது நேச்சுரல் தான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த விஷயம் சீக்கிரமாக வரப்போகுது. எல்லாமே நான் எடுத்துகிட்டுனா நான் ரொம்பவுமே லக்கியாக ஆயிடுவேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போதே, ஏய் நீ காங் ஜின் ஹியூக் தானே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. நான் பார்த்ததில் ரொம்பவே சந்தோஷம்பா, வேணா என்னோடய ரூம் பக்கம் வரியா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஒருத்தர் வரும்போது, அவர் ஆக்சுவலாக யாருன்னு பார்த்தீங்கன்னா பர்ஃப்ரேஸா டிவியோட பார்ட்னர் ஸ்ட்ரீமர். இவருக்கு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு நியூ டியூபர். இவருக்கு 5 லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. இவரோட பேர் லீ ஜாங் சூ. அதாவது இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால் இவர் ரொம்பவே பாப்புலரான ஒரு ஸ்ட்ரீமர் தான் இவர். அப்போ தான் இன்னொரு விஷயமே சொல்கிறாங்க, ஒரு கம்பெனியோட சிஇஓவுமே பார்த்தீங்கன்னா இருக்கார். அதாவது நிறைய
யூடியூபர்ஸோட வாழ்க்கையை அழிக்கிறது. இவங்கள வந்து நான் ஒரு ஸ்லேவ் கான்ட்ராக்டில் எடுத்து வச்சுட்டு ஸோ அவங்கள வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தி கிட்டத்தட்ட அவங்களால பேசக்கூட முடியாது. ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தி அவங்களோட வாய்ஸஸே ரைஸ் பண்ண முடியாமல் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்குனே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனாலே வந்துட்டு நம்ம ஹீரோவுமே அங்கே தான் இருந்திருப்பான். ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்தால் நம்ம ஹீரோ வந்து அங்கே வந்து வந்திருப்பான். ஸோ அப்போ தான் வந்துட்டு அவர் வந்து சொல்கிறாரு, உனக்கு பிரச்சனை இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, சீக்கிரம் வா, நான் வந்து உனக்கு அடுத்த கான்ட்ராக்ட் வந்து எழுதுறேன், ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நான் வந்து சீக்கிரமாக அவனை வந்து முடிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்லா சிரித்து பேசிகிட்டு இருக்கும்போதே இந்த உலகம் மாறிடுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரே பஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா வைக்கிறான். ஸோ அவனோட 2 பல்லுமே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்துடுது. ஸோ ஓகே, இப்போ கீழே வந்ததெல்லாம் நீ வந்து எண்ணிட்டுரு, நான் சீக்கிரமாக போகிறேன் அப்படின்னு சொல்லும் போதே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி ஒரு பாண்டு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ரவுண்ட் பாண்ட், அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு ரவுண்டாக வந்து இந்த இதுக்காக வச்சுருப்பாங்களே அழகுக்காக, ஸோ அந்த மாதிரி இடம். ஸோ அதுக்குள்ளேருந்து ஒரு பெரிய ட்ரீ வந்து வருது. ஸோ த மேங்க்ரூவ் ஆஃப் த க்ரீட் வந்து வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ட்ரீயில் தானே அந்த ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது பார்க்கவே ரொம்பவுமே அருமையாக இருக்குது. ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா, ஸோ ஸ்ட்ரென்த்து, எஜிலிட்டி, ஹெல்த்து, மேஜிக் ஸ்டாட், ஸோ எல்லாத்தையுமே ரைஸ் பண்ணும். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு குட் ஐட்டம் தான். ஸோ மொத்தம் இதில் 4 ஃப்ரூட்ஸ் வந்துருக்கு. ஸோ டோட்டலாக இங்கே இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய காம்படிஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையும் தட்டி விட்டு போயிட்டு ஃபாஸ்ட்டாக வந்து அந்த மரத்து மேலே வந்து பார்த்திங்கன்னா ஏறிட்டு இருக்கானுங்க. ஸோ ஏன்னா எல்லாருக்குமே வந்துட்டு அந்த எபிலிட்டி வேணும் இல்லையா, ஸோ அதை வந்து விட்டு கொடுக்குறாதுன்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்து ஏற பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த கீழே விழுந்து போனால லீ ஜாங்ஸு, ஸோ அவன் வந்து சொல்கிறான், நம்ம வந்து ஒன்றா ஒர்க் பண்ணியிருந்தா இந்த ஃப்ரூட்ஸ் வந்தாலும் நம்ம வந்து பிரிச்சிருக்கலாம், ஸோ தேவையில்லாமல் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது அவனுமே வந்துட்டு இப்போதைக்கு நம்மளால் எதுவும் பண்ண முடியாது, ஸோ அதனால் நீ வாயை மூடிட்டுரு, ஸோ இது வந்து என்னோட டைம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக அந்த மரத்தை வந்து கிளைம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே அந்த க்ரீட், அதாவது இதில் முக்கியமாக சொல்ல வரது என்னென்னா, ஹியூமன் கைண்டுக்கு கண்டிப்பாக க்ரீடுன்ற ஒரு விஷயம் வந்து எப்பயுமே இருக்கும். ஸோ அது என்னன்னாலுமே அழியாது. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சண்டை போட்டு சாவ ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுதான் முக்கியமான விஷயமே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஒரு மெயின் தீம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாங்கா அவ்வளோதான் கைஸ். ஸோ இதோட பார்ட் 1 இவ்வளோ தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி இதுக்கு மேலே உங்களுக்கு லைனாக ஒரு 1 வீக்குள்ளே வந்துட்டு ஒரு 7 மாங்காஸை வந்து புது பார்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரிலீஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறமா கடைசியாக ஒரு ஓட்டிங் போல் வந்து வைக்கிறேன். ஸோ அதில் இந்த 7 மாங்காவில் இது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்க மாதிரி தோணுதோ ஸோ அதை வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ அதை வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த மாங்காவோட பேர் சோலோ மேக்ஸ் லெவல் நியூ பை. ஸோ இந்த மாங்கா வந்து நிறைய பேர் ஆல்ரெடி வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நான் இதுக்கு மேலேயே வந்து நிறைய மாங்காஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுவும் இல்லாமல் நீங்களுமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நான் எதை வந்து போட்டுன்ட்டு. ஏன்னா நான் வந்து இப்போ லைனாக வந்து தேடிட்டு இருக்கேன். இப்போதைக்கு ஒரு 2-3 மாங்கா வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் 4 மாங்கா ஸ்லாட் வந்து அப்படியே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து அதையுமே அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஓகே, ஓவராக ரொம்ப தூரம் வந்து இழுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் இதெல்லாம் வந்துட்டு இந்த ஃபஸ்ட் வீடியோலேயே சொன்னால் தான் இதுக்கு மேலே வந்து ஈஸியாக கண்டினியூ பண்ண முடியும். ஸோ அதனால தான் சொன்னேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறம் அந்த கடைசியாக அந்த போலுக்குமே ஓட் பண்ணிடுங்க. ஸோ ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோ அங்கே மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.